ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தை பற்றி ஒரு முக்கியமான தகவல் பார்க்கலாம். என்னென்னா, நம்ம காய்ச்சலில் இருக்கும்போதும் உடல் பலகீனமாக இருக்கும்போதும் நம்மளால் சாப்பிட முடியாது. ஏன்னா நாக்குக்கு என்ன சாப்பிட்டாலும் உகந்ததாக இருக்காது. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம திரும்பவும் உடல் ஆரோக்கியத்தை திரும்பி பெற காய்ச்சலுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு 4 வரமிளகா, அதுக்கப்புறம் 4 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 4 பூண்டு, கல் உப்பு, இவ்வளோதாங்க தேவை. ஃபஸ்ட்டு பருப்பை வந்துட்டு நல்ல வாணலி காஞ்ச பிறகு அதில் போட்டு வறுக்கணும். அதோடு சேர்த்து வரமிளகாயும் போட்டு வறுக்கணும். இப்போ பருப்பு எப்படி வறுத்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா, பருப்போட ஸ்மெல்லு நல்லா வரும். ஆனால் பருப்பு ப்ரௌனாக மாறக்கூடாது. அவ்வளோதான் அதோட பதம். சரிங்களா? இப்போ மிளகாய் ஏன் ஒன்றா போட்டோம் அப்படின்னா, மிளகாய் தனியாக வறுத்தா கருகி போயிடும். அதுக்காக தான். இப்போ ரெண்டுமே சூடாக இருக்கும். அதோட தான் அந்த கல்லுப்பையும் சேர்த்து வச்சிட்டோம்னா அரைக்கிறதுக்கு ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும். அந்த வாணலி சூடாக இருக்கு இல்லையா, அப்போ அந்த தண்ணியை ஊற்றினோன்னா சூடாக இருக்கும். இப்போ அரைங்க பாருங்கள், பவுடர் ஆகிருக்கு, கொரன்னு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி வச்சுட்டு இந்த தண்ணியை, சூடான தண்ணியை ஊற்றி திரும்பவும் அரைங்க. கொஞ்சம் அரைச்சி எடுத்த பிறகு பாருங்கள், கொரப்பாக இருக்கும். பார்க்குறீங்க இல்லையா? அந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நீங்கள் அரைங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த துருவி போட்டால் எப்படி இருக்கும் பதம், அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக ஆயிடக்கூடாது. வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் கொரப்பாக கிடக்கணும். அவ்வளோதாங்க பதம். இதுக்கு சாதம் சூடாக வடித்து அந்த வடித்த கஞ்சி அதில் ஊற்றி உப்பு போட்டு நல்லா சுட சுட அந்த துவையில் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா தான் அந்த உடல் வலி போகும். ஓரளவு நம்மளால் சாப்பிட முடியும். உடலுக்கு ஓய்வும் கிடைக்கும். ஓகேங்க, நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.